ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 22வது பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும். அங்கண்மஞாலத்து அரசர பீமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிரு பார்போல் வந்த தலை பெய்தோ கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மிழ் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரும் பாவாய். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சட்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவனது பார்வை நம் மீது பட்டுவிடுமே. நன்றி, வணக்கம்.